ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக்கரி யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட் அனாலிசிஸ் ஏஏ ஏஜென்ட்டை வந்து எப்படி பில் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ரீலங்கன் ஷேர் மார்க்கெட் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஷேர்ன்ற நேமை கொடுத்தீங்கன்னா ஏஏ ஏஜென்ட் வந்து இண்டிகேட்டர்ஸ் கரண்ட் ப்ரைஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த ஷேரை வாங்கலாமோ விற்கலாமோன்னு சொல்லி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ரீலங்கன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஜோன் கில்ஸ் நான் என்டர் பண்ணேன்டா ஏஏ ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா லைவ் டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். அதே நேரம் நான் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க எஸ்பிஐ பேங்க் என்டர் பண்ணேன்டா ஏஜென்ட் வந்து அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். எப்படி பார்த்தீங்கன்னா அப்படி நாங்கள் ஏஜென்ட்டை பில் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் ஏஜென்ட் பில் பண்ண பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து N18 யூஸ் பண்ண போகிறோம். N18 வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் அண்ட் செக்ஷனில் வந்து ஒரு 4-5 ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் இந்தியனை பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஷேர் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வராது. பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஏஆர் டேபிள் ஒரு வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் இருக்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஏஆர் டேபிள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்ரீலங்கன் ஷேர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி அந்த டேட்டா இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி யூஎஸ் மார்க்கெட் டேட்டாஸ் மட்டும் தான் அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கஸ்டம் டெம்ப்ளேட்டை பில் பண்ண போகிறோம். அதாவது நாங்கள் வந்து ஓன் டெம்ப்ளேட்டை பில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ சார்ட் அண்ட் ஏபிஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். காமனாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஷேர் மார்க்கெட்டும் சரி இந்தியன் ஷேர் மார்க்கெட்டும் சரி மோஸ்ட்லி வந்து ட்ரேடிங் வியூ சார்ட் தான் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ நாங்கள் வந்து ட்ரேடிங் வியூ சார்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி நாங்கள் ஏஜென்ட் பில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து ஏபிஐ டெஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூண்ட ஏபிஐ டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஏபிஐ என் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா என் பாயிண்ட்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டேட்டா என் பாயிண்ட். ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் அந்த என் பாயிண்ட் எடுத்து போஸ்ட் மேல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் அந்த என் பாயிண்ட் ஒர்க் ஆகோ இல்லையோன்னு சொல்லி செக் பண்ணிட்டு அந்த என் பாயிண்டை யூஸ் பண்ணி N18 ஒர்க் ஃப்ளோ டெவலப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் என் பாயிண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த என் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து URL ஆட் பண்ணிக்கொள்ளணும். URL பார்த்தீங்கன்னா https:/tradingview.com/srilanka/scan. இதில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ரீலங்கன் இதை செக் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட்டாக வந்து இந்தியன் மார்க்கெட்டை செக் பண்ணிக்கொள்வோம். ஸோ அந்த URL மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹெடர் அண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ செட் பண்ணணும். கீக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப்னு சொல்லி என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஜேசன் சொல்லி மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது நாங்கள் வந்து பொடியில் ஜேசன் ஃபைல் தான் ரிக்வெஸ்ட் அனுப்ப போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொடி என்ற செக்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஃபைல் பொடியை வந்து அனுப்பிக்கொள்ளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபி டாக்குமெண்டேஷன் தான் எடுத்தினேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் தேவையான யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பொடியில் பார்த்தீங்கன்னா சிம்போல் டிக்கருக்குலாம் வந்து நான் ஜோன் கீல்ஸ் கோடிங்கை கொடுத்துக்கொள்றேன். கொலம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கொஞ்சம் கொலம்ஸை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 200 மெசேஜ் வந்துடும். 200 மெசேஜ் வந்து அந்த என் பாயிண்ட் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்ற அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட் என் பாயிண்ட் செக் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த URL வந்து ஸ்ரீலங்காவுக்கு பதிலாக இந்தியாவை ரீப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்டா வந்து ஜேசன் ஃபைலையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பார்த்தீங்கன்னா டாடா சீல்ஸ் டிசிஎஸ் மற்ற டாடா மோட்டார்ஸ் 3 ஷேர் மார்க்கெட் டீடைல்ஸும் வந்து என்டர் பண்ணிக்கொள்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலம்ல வந்து அதே சேம் கொலம் தான். நெக்ஸ்டா வந்து சென்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 200 மெசேஜ் வந்துடும். மீன் இந்த என் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 என் பாயிண்டையும் வந்து செக் பண்ணிட்டோம். அதாவது ஸ்ரீலங்கன் என் பாயிண்டை செக் பண்ணிட்டோம், இந்தியன் பேஸ் என் பாயிண்டை செக் பண்ணிட்டோம். ஸோ ஒர்க் ஆகுது. நெக்ஸ்டா வந்து இதை பேஸாக வச்சுக்கோ நான் N18 ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். இதான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோன்ற ஜேசன் ஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 6 நோட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா N18 ஓப்பன் பண்ணி இந்த ஜேசன் ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த N18 இன்ஸ்டால் பண்ண ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால வந்து நான் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். N18 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 விதமாக இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஒன்று வந்து கிளவுடாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதுக்கு அடுத்தது லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணலாம். கிளவுடில் யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட ப்ரீமியம் பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கணும். அதே நேரம் லோக்கல் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா நீங்கள் வந்து N18 ஒபிஷியல் ஜிட்கப் ரிப்போ வந்து க்ளோன் பண்ணி உங்களோட மிஷினில் போட்டு அதை ரன் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட இன்னொரு வழியும் இருக்குது. N18 டொக்கர் இமேஜை நீங்கள் வந்து புல் பண்ணுறது மூலம் ஈஸியாக வந்து உங்களை ரன் பண்ணிக்கொள்ளலாம். நான் பார்த்தீங்கன்னா N18 டொக்கர் இமேஜை புல் பண்ணி தான் வந்து இப்போ கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 3ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி N18 இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. N18 ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தாங்க வியூவே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஒர்க் ஃப்ளோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அது வந்து ஒர்க் ஃப்ளோ பேஜுக்கு போகும். ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஜேசன் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 6 நோட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நோட்ல பாத்தீங்கன்னா டெலிகிராம் நோட் இருக்குது, ரெண்டாவது நோட்ல வந்து கெட் 10 பாயிண்ட் இருக்குது, மூணாவது நோட் பாத்தீங்கன்னா நான் வந்து ஜேசன் ஃபைல் நோட் கொடுத்துருக்கேன். அதாவது நாங்க டெலிகிராம்ல நேம் என்டர் பண்ணீங்க. ரெண்டாவது நோட் பாத்தீங்கன்னா அந்த நேமை வச்சுக்கொண்டு
டேட்டாஸை கலெக்ட் பண்ணும். டேட்டாஸை கலெக்ட் பண்ணி JSON ஃபைலாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 3வது நோட் கொடுத்துருக்கேன். 4வது நோட் பார்த்தீங்கன்னா கெட் லைவ் டேட்டா, அதாவது அங்கே கொடுக்குற ஷேர்ண்ட லைவ் டேட்டா எடுக்கிறதுக்குரிய நோட் அது. அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ரிப்ளை, அதாவது உங்களுக்கு டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நீட்டான முறையில் வந்து ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரான ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அந்த நோட் கொடுத்துருக்கேன். ஃபைனல் நோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை வர டெலிகிராம் நோட். நெக்ஸ்ட்டாக வந்து டெலிகிராம் நோட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு UI ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிரெடென்ஷியலை கனெக்ட் பண்ணணும். நான் வந்து இதில் ஆல்ரெடி கனெக்ட் பண்ண எனக்கு அதில் டெலிகிராம் அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் காட்டுது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் செய்றீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் டு கனெக்ட் வித் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் டோக்கன் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஆக்சஸ் டோக்கன் எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து உங்களோட டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்சில் வந்து பொட் ஃபாதர்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா பொட் ஃபாதர்னு சொல்லி ஆஃபிஷியல் டிக் போட்டிருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் கமாண்ட்ஸ் வரும். அதில் வந்து நாங்கள் நியூ பட்டன் இருக்கும், அதாவது கிரியேட் நியூ பட்டன் இருக்கும். ஸோ அந்த /நியூ பட்டன் கமாண்டை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நேமை சூஸ் பண்ணி சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நேம் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த நேம் பார்த்தீங்கன்னா .bot வந்து முடிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா TA ஷியாமாக ஆப் bot கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா you will find it at t.me/bot நாங்கள் கொடுத்த நேம் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ சேட் போர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புதுசாக ஒரு பொட் ஒன்றை கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பொட் ஃபாதரை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா யூஸ் திஸ் டோக்கன் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அந்த டோக்கன் அப்படியே காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிட்டு திருப்பி N18 ஒர்க் ஃப்ளோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டோக்கனில் வந்து அந்த காப்பி பண்ண இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு மேலே வந்து டெஸ்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் நோடான ரிப்ளை டு டெலிகிராம் அந்த நோடை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இதில் கிரெடென்ஷியல் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நோட்ல கிரியேட் பண்ண முடியும், அதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கிளிக் பண்ணிக்கொள்றேன். கிளிக் பண்ணிட்டு திருப்பி டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டு நான் புதுசாக கிரியேட் பண்ண TA பட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அனலைஸ் ACL கேபிள்ல டிக் நம்பரை கொடுத்துக்கொள்றேன். கொடுத்தா பார்த்தீங்கன்னா N18 ஒர்க் ஃப்ளோ வந்து எங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸாக எங்களுக்கு தருது. ஸோ அந்த ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் இருக்குது, என்ன இண்டஸ்ட்ரி என்று சொல்லி இருக்குது, எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, ரேட்டிங் இருக்குது, நீங்கள் வாங்கலாமா விற்கலாமான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணோம். அதே நேரம் லிக்விடிட்டி இருக்குது, அங்கால ரேஷியோ இருக்குது, அடுத்த பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதே நேரம் கீழே பார்த்தீங்கன்னா மார்ஜினும் இருக்குது, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் பை என்று சொல்லி சஜஸ்ட் பண்ணுது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வியூ லைவ் சார்ட்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ட்ரேட் வியூ சார்ட்டுக்கு ஓப்பன் பண்ணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் வியூ சார்ட்டை லாக்இன் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே ஓகே. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கேபிட்டல் அலைன்ஸ் PLCன்னு சொல்லி என்டர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இது வந்து ரேட்டிங் செல்லுன்னு சொல்லி எனக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ரீலங்கன் ஷேர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி N18 ஒர்க் ஃப்ளோ வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டாக வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 நோட்டில் ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் செய்தாலே வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் லைவ் டேட்டாண்ட நோட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா URL இருக்கும். அந்த URL பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கான்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்தியான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து செகண்ட் நோடான சர்ச் சிம்பிள் நோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து CSC LK இருக்கும். ஸோ அந்த CSC LKக்கு பதிலாக NSE வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5வது நோடான ஃபார்மேட் ரிப்ளை நோட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு அது ஜாவா ஸ்கிரிப்ட் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா 80வது லைனில் வந்து LKRன்னு சொல்லி இருக்கும். ஸோ அதில் வந்து INR கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கிளிக் பண்ணிட்டு டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல்னு சொல்லி என்டர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ வந்து ரன் ஆகி டேட்டாஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா INR வந்து 184 ரூபா போகுது. அதே நேரம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் 183, சேஞ்சஸ் என்ன, நீங்கள் வந்து பை பண்ணலாம்னு சொல்லி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா வியூ லைவ் சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் வியூ சார்ட்டுக்கு போகும். ஸோ அதில் வந்து எல்லா ப்ரைஸுமே நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்ன்னு சொல்லி என்டர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது அதை செல் பண்ண சொல்லி. இது பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒர்க் ஃப்ளோ தான். இதில் வந்து நாங்கள் GPT ஜெமினி எல்லாம் ஆட் பண்ணி டிசிஷன் எடுத்துக்கொள்ளலாம். இந்த N18 ஒர்க் ஃப்ளோ டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஜிட்கப்பில் அப்லோட் பண்ணுறேன். அது இந்த ரிப்போர்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா இன்னும் நோட்ஸ் ஆட் பண்ணி, அதாவது GPT ஜெமினியை இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் ஃப்ளோவை ரெடி பண்ணி
அந்த ஃபைலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஜிட்கப்பில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பில் பண்ண ஏஜென்ட்ல வந்து ஸ்ரீலங்கன் ஷேர் மார்க்கெட் டீடைல்ஸை கொடுத்து அவுட்புட் எடுத்துட்டோம். அதே நேரம் இந்தியன் ஷேர் மார்க்கெட் டீடைல்ஸையும் கொடுத்து அவுட்புட் எடுத்துட்டோம். இந்த N18 இன்ஸ்டால் பண்ண ப்ரோசஸ் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் உள்ள ஆட்கள், டெக் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஆட்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் மெட்டாக்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹார்ட் வேயாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ப்ரோசஸில் ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணால் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் நம்புறேன், எப்படி ஏஜென்ட் நான் பில் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இப்படியா இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக வரணும்னா மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.